சுடிதார் தான் பாதுகாப்பான ட்ரெஸ் தான், அதுதானே இஸ்லாம் சொல்லுது. சுடிதார லூசா போடு, சுடிதார லூசா போடுப்பா, டைட்டா போடாத, லூசா போடு. அப்படி ஸ்கார்ப் போட்டுக்கு அப்படி மேல போட்டுக்கோ, அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. ஆனா இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய இந்த பிரான்சினுடைய அதிபர் ஒரு கிறிஸ்துவர். ஆனா கிறிஸ்துவ மார்க்கத்தில் பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கவர்ல இருப்பாங்க, ஃபுல்லா கவரா இருப்பாங்க. ஏப்ப அவங்க மட்டும் கவர் பண்ணி வச்சிருக்கிற, அவங்க மட்டும் நம்மள மாதிரியே நம்ம பொண்ணுங்க மாதிரியே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஃபுல்லா வருதா போட்டிருப்பாங்க. ஏப்ப அவங்களுக்கு மட்டும் வருதா? அவங்க எல்லாம் கண்ணியத்துக்குரியவங்க, இது அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க, அதனால கண்ணியத்துக்குரியவங்க. நீ ஒரு சாராரை கண்ணியத்துக்குரியவர் என்று சொல்கிறார். ஆனா இஸ்லாம் ஒட்டுமொத்த பெண்களையும் கண்ணியத்துக்கு உரியது என்று சொல்கிறார். இஸ்லாம் ஒட்டுமொத்த மானத்தையும் பார்க்குது இஸ்லாம். ஆனா அப்படி ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா இது? பெண்களுடைய இது அடிமைத்தனம் பண்ணுதா அல்லது பெண்களை பாதுகாக்குதா? சொல்ல வேணாமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொத்துல பெண்களுக்கு உரிமை உண்டு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். போன இதுலதான் கருணாநிதி நிறைவேற்றினாரு பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குங்கிற சட்டம். போன தடவை ஆட்சிக்கு வந்தப்ப நிறைவேற்றினாரு. ஆனா இது 1430 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அது மாத்திரமா, அல்லாஹ்வுடைய ரசூல் பெண்மணி வர்றாங்க, ஏற்று கல்யாணம் நடந்துங்கிறாங்க, அப்படியா சந்தோஷம் வாழ்த்துக்களுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். திருப்பி அந்த பெண்மணி கேட்கிறாங்க, இல்ல எனக்கு அவரை பிடிக்கல. யார பிடிக்கல? மணமகனை பிடிக்கல. அப்படியா, எதுக்கு ஒத்துக்கொண்டாய்? ஏமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எங்களுடைய தாயும் தந்தையும் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள், என்னை கட்டிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க, வேற வழி இல்லாம கட்டிக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்கிறாங்க, முஹம்மது நபி மீண்டும் கேட்கிறாங்க, அவரோடு வாழ முடியுமா? முடியாது. அந்த பெண்மணி சொல்றாங்க, முடியாது. முடியாது என்றால் நீ பிரிந்து கொள். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி மீண்டும் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட உரிமை பெண்களுக்கு இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் உங்கள்கிட்ட கேட்ட, நான் அவரோட வாழ்றேன். என்ன உரிமை? அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது. அந்த பெண் சம்மதம் பெறப்பட வேண்டும். அது பெறுறதுங்கிறது இங்கே வச்சுக்கிட்டு சபையில வச்சுக்கிட்டு போங்க கபுல்தான் கேளுங்க, போங்க போங்க. யாரு போவாரு? இருக்கிறதே வயசாளி, பாவம் கஷ்டப்பட்டு அப்படின்னு போய் கேட்பார், ஒத்துக்கிறியாமா அப்படிம்பார். அந்த கல்யாணத்துல அந்த நேரத்தில் கேட்கறது சம்மதம், முன்னாடியே கேட்கப்படுது அந்த சம்மதம். அவருக்கு பிடித்திருக்கிறதா? ஏன்னா வாழ போறவள் அவள். அவனுக்கு அதே மாதிரி மணமகன். ஒரு சகாபி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வர்ற சகாபி சொல்றாரு, நான் மதீனத்து பெண்ணை மணமுடிக்க போகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நல்லா பாத்துக்கிட்டீரா? ஏ மதீனத்து பெண்களுக்கு கண்கள் ஒரு மாதிரி, நாளைக்கு குறை சொல்லிடாதப்ப, நல்லா பாத்துக்க. அப்ப பார்க்கிறதுக்கு அனுமதி இருக்கு, அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கு. நம்ம குடும்பத்தில் நம்ம மார்க்கத்தில் இவ்வளவு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம சமுதாயம் அந்த அனுமதி கொடுத்திருக்கா? யாராவது பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சாருக்கு இங்க யாராவது கைதுக்குள்ள பார்த்துக்கணும், என் பொண்டாட்டியை பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க யாராவது கைதுக்குள்ள பார்த்தா இருக்க மாட்டோம். ஏன்? நம்மளுக்கு இல்ல, ஒரு 1-2 பேர் ஏதோ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால இல்லையா? அது 2 பேர் தான். இத்தனை பேர் கூட்டத்தில் 2 பேர் கைதுக்குறாங்க, ஆண் சேர்த்து வந்தா கைது வைக்கலாம் என்ன? ஆனா இத்தனை பேர் தான் இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னங்க? நம்ம வீட்டுல அம்மா போவாங்க, அக்கா போவாங்க, மாமி போவாங்க, மச்சி போவாங்க, எல்லாம் போவாங்க, எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. என்னத்தை பார்ப்பாங்க? கையை தூக்கி பார்ப்பாங்க, நல்ல வெயிட்டா இருக்கா, ஓகே. இங்க தூக்கி பார்ப்பாங்க, என்ன வெயிட்டா, செயின்லாம் இருக்கா, நெக்லஸ்லாம் இருக்கா, ரைட்டு. பிள்ளைங்க அப்படி எந்திரிச்சு நடக்க சொல்லுங்க, ஏன்னா காலில் கொலுசு எப்படி இருக்குன்னு. ஆக எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்கல்ல, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். 4 விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறார். ஒன்று, அவளுடைய கோத்திரம், பெரிய குடும்பம், அந்தஸ்துக்குரிய குடும்பம், பெரிய பெரிய குடும்பம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பம். 2வது, அழகு, ரொம்ப அழகானவர், ரொம்ப அழகா இருக்கா, அற்புதமா இருக்கா, அதனால மணமுடிக்கப்படுகிறார். 3வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பணக்காரி, பணம் இருக்குது,
நல்ல நிறைய பணம் வச்சிருக்கிறா, நம்மள வச்சு காப்பாத்துவா. பணம் அவள்கிட்ட நம்மள வச்சு காப்பாத்துவாள்ல, பல பேர் நிலைமை அப்படித்தானே. அந்த மாதிரி நம்மள வச்சு காப்பாத்துவா. நல்ல பணம் இருக்குது, இதற்காக மனம் பிடிக்கப்படுகிறா. நான்காவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கத்திற்காக, மார்க்கத்திற்காக, நல் ஒழுக்கத்திற்காக மனமுடிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நான்காவதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அட மார்க்கம் இல்லாததுனாலதாங்க எல்லா அட்டகாசமும் நடக்குது. மார்க்கம் புரியாததுனாலதானங்க அனைத்து அநியாயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, நம்மளால தடுக்க முடியல. நம்மளை பார்த்த வேற மாதிரி சொல்லக்கூடிய அளவுல போறாங்கன்னா அது காரணம் என்ன? என்ன சொன்னாலும் சரி அது மருமை தானே, அப்ப பாத்துக்கிறோம், இப்ப பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்படுகிறார்களே. எதனால? மார்க்கம் இல்லாததினால். ஆகவே மார்க்கத்துக்குரியவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான காரணம் இது. இப்படி தேர்ந்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பாங்க. மார்க்கம் என்பது ஆலிமா பட்ட வாங்குறது அல்ல, இஸ்லாத்தை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறது, முழுமையாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. 4 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு 2 வருஷம் படிச்சுட்டு வர்றதுனா ஆலிமா, அப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணணுமா? இல்ல, நல் ஒழுக்கம் இருக்கும். அவ டிவியில சீரியல் பார்க்க மாட்டா, டிவியில உட்கார்ந்து பாட்டு பார்க்க மாட்டா, தன்னுடைய நேரத்தை விரயப்படுத்த மாட்டா. ஏனென்றால் காலம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, காலம் நானாக இருக்கிறேன்னு சொல்றான். காலத்தை அல்லாஹ் கேள்வி கேட்பேங்கிறான், என்னுடைய நேரத்தை எப்படி செலவிட்டான்னு கேள்வி கேட்பேங்கிறான். அதற்கு பயப்படக்கூடியவளாக இருப்பார், தன்னுடைய மானத்தை பேணிக் கொள்வாள், தன் ஒழுக்கத்தினால் அந்த ஒட்டுமொத்த தான் வாழப்போற குடும்பத்தையும் தன்னோடு இணைத்துக் கொள்வாள். அப்படி பாசமுள்ள ஒரு பெண்ணாக இருப்பார். அதனால ஆலிமாங்கிற ஒரு கிரேடு வச்சுட்டு பார்க்காதீங்க, இதை வைத்து பாருங்கள். இப்போ கூட நம்ம மாப்பிள்ளை எங்க இருக்காரு, கண்ணுக்கு தென்பட மாட்டேங்கிறாரு. வாங்க, நான் இப்ப அவரை கூப்பிட்டது கூட நம்ம வந்துட்டோம், உண்மையிலேயே வரதட்சணை இல்லாத கல்யாணத்துக்கு தான் வந்தோமா இல்லையா ஏன்னு கேளுங்க, நம்ம பேசிட்டு போயிருவோம். நல்லா தான் பேசினா அந்த ஆளு, அவன் வாங்கிட்டாங்க, நமக்கு எல்லாம் தெரியுமீங்க. அதனால இங்க உறுதி செஞ்சுக்கிறதா. ஏதாவது வாங்கினீங்களா? இல்லையே, சும்மா அப்படி நல்ல மாமா, தேர்ந்தெடுத்த மாமா. மாமா எங்க மாமா வாங்க, எப்படி மாமாட்டே உறுதிமொழி வாங்கணும்ல. வாங்க வாங்க, காசா வாங்கியிருக்க மாட்டியே, ஏதோ கட்டில பீரோ எதுவுமே வேணாம்னு சொல்லியாச்சு. அப்படியே அல்ஹம்துலில்லாஹ். வாங்க அலைஹிஸ்ஸலாம், வாங்க. உறுதியா தானா? எதுவுமே வேணான்ட்டாரு, கண்டிப்பா வேணான்ட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். உடுத்துற துணியோட வாங்கிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் உருவாக்கப்பட வேண்டும். சொல்லுல இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். நாங்க வாங்க மாட்டோம், எல்லாம் கை தூக்கிடுவாங்க. நாங்க வாங்க மாட்டோம், நாங்க சேர்த்து கை தூக்குறேன். ஏன் என்ன தைரியம்னா, அடுத்த வீடியோ யாரும் போட்டு பார்க்க மாட்டான்னு தைரியம். ஆனா அல்லாஹ் வீடியோ போட்டு பார்ப்போம். அல்லாஹ் நீங்க கையை இப்படி 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 கொண்டு வந்தீங்கல்ல, அது அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில போட்டு காமிப்பான். அங்க திரையில அந்த திரை இருக்குல்ல, அது யாரும் மறைக்காத திரை, நல்லா பார்க்கும். அவ்வளவு பெரிய திரை, அவ்வளவு பெரிய திரை நைஸா நீங்க தூக்கிட்டு நைஸா கீழே போட்டு வந்து, அப்ப அல்லாஹ் அக்கௌண்டபிள் ஆயிடுவீங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மகர் எவ்வளவுமா? 4 கிராம் தங்க மோதிரம். அல்ஹம்துலில்லாஹ். வாங்கத்தா 4 கிராம் தங்க மோதிரத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க உங்க புள்ள பேர சொல்லுங்க. என் மகள் கதிஜா பிவியை சேட்டு சிக்கந்தர் காசிம் அவர்களுக்கு சேட்டு சிக்கந்தர் காசிமிடமிருந்து 4 கிராம் தங்கம் மோதிரம் பெற்றுக்கொண்டு என் மகளை மனம் ஒப்புக்கொண்டீர்களான்னு வாங்க. எப்படிவா ஒப்புக்கொண்டு மெதுவா சொல்லக்கூடாது, நல்ல சத்தமா சொல்ல, நல்ல சத்தமா ஒப்புக்கொண்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சத்தம் குறையணும், நீ நினைச்சாலும் போட முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கல்யாணம். இதுக்கு எனக்கு ஒரு ஆளு மாமனார் தான் செஞ்சு கொடுக்கணும் கல்யாணம். என் மகளை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க ரெடி, வாங்க இவ்வளவு மகர் தாங்க, நான் ஒத்துக்கிச்சு, என் புள்ள ஒத்துக்கிச்சுன்னு அவர் சொல்லணும், இவர் ஒத்துக்கொண்டேன்னு சொல்லணும், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதாங்க கல்யாணம். அவ்வளவு சிம்பிளானதுதான் இஸ்லாமிய திருமணம் என்பது. அவ்வளவு நேர்த்தியானது, அவ்வளவு அழகானது. இந்த திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நீட்டமா ஒரு துவா வருவாங்க. என்ன? ஆதம் அவ்வாள் போல வாழ்க, அதுக்கப்புறம் என்ன ஐயீபு அவங்கள போல வாழ்க, இது சுலைகா அவங்கள போல, சுலைகா யாருன்னு அந்த பொண்ணு தெரியாது, ஈசுப் சுலைகா போல வாழ்க, இருக்கிற எல்லாத்தையும் அடுக்கி அவங்க போல வாழ்க, இவங்க போல வாழ்க, இவங்க. அட இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன துவா கத்து தந்தாங்க? அந்த துவாவை தானே சொல்லணும். பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க ஜமா பைனகுமா பிஹைர். புரியுது?
சிம்பிளா ஒரே வரையில முடிஞ்சிருச்சு பாருங்க. நமக்கு தான் இவ்வளவு பெரிய துவாவா இருக்கு, ஓட தெரியாதுன்னா இமாம் ஒருத்தர் வேணும். நீங்க சொல்லுங்க, நாங்க பாத்தியாங்கிறோம். நீங்க எது சொன்னாலும் பாத்தியாகும், என்னத்த சொன்னாலும் பாத்தியாகும். ஆனா இந்த சின்ன விஷயத்தை நீங்களே சொல்லி வாழ்த்திடலாம். என்ன இதுல இருக்குது? யா அல்லாஹ் அவர்கள் 20 மீதும் பரக்கத்தை சொரிவாயாக. இந்த பரக்கத்துங்கிற விஷயத்துல நம்ம எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும் தெரியுமா? பரக்கத்துனா கோடி கோடியா ரூபா தருது. நல்ல கோடி கோடியா ரூபா இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், நல்ல நகை இருக்கணும், அதான் பரக்கத்து அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, பரக்கத்துங்கிறது அது இல்ல. இவர் 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுப்பாரு, 1000 ரூபாய் கொண்டு போய் மாசத்துல கொடுப்பாரு. 1000 ரூபாயில 750 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு 250 ரூபாய் மிச்சம் குடிக்கிறா பாருங்க, அதுதான் பரக்கத்து. 100 சட்டை வச்சிருப்பான், ஆனா போட்டு போன பிச்சைக்கார மாதிரி இருப்பான். 100 சட்டை வச்சிருப்பாங்க, போட்டு போன பிச்சைக்கார மாதிரி இருப்பான். இவன் 2 சட்டை தான் வச்சிருப்பான், ஆனா அப்படி துவைச்சு போட்டு போன மாப்பிள்ள மாதிரி இருப்பான், அப்படி கும்பன் இருப்பான். அதுதான் பரக்கத்து. அந்த 2 சட்டையில பரக்கத்து. ஆனா கோடி கோடியா இருக்கும், ஆனா நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏன்? சுகர் இருக்கும். நல்ல கறியை சாப்பிட முடியாது. ஏன்? கொலஸ்ட்ரால் இருக்கும். ஏசில ரூம் இருக்கும், காத்து வரும், எல்லாம் வரும், தூக்கம் வர வேலையும் 5 போட்டா தான் தூக்கம் வரும். ஆனா இவன் போய் அப்படி பருத்தான்னு குரட்டை வரும், தூக்கம் குரட்டையில வரும். அதுக்கு பேர் தான் பரக்கத்து. அதே மாதிரி இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல விஷயத்தில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கட்டும். நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அது 2 பேரையும் ஒன்று சேர்க்கட்டும். நல்ல விஷயம் என்ன? குருவுக்கு தானம் தர்மம் பண்றது. வாங்க 2 பேரும் சேர்ந்து நவிலான வழக்கங்கள் வழங்குவோம், தொழுவோம். தொழுவுறது, தஹஜ்ஜத்துக்கு மாப்பிள்ளை எழுப்பி விட்டு, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை நானும் நீங்கள் தொழுவோன்னு அந்த மகள் அழைத்து தொழுகையில் ஈடுபடுறது, இது நல்ல விஷயம். கொட்ட கெட்ட விஷயம் இது. மாப்பிள்ளையே போய் டிவி பக்கத்தில் உட்கார்ந்து சிரித்து வாழ வேண்டுமா என்னமோ சொல்லி சிரிச்சார்ந்து வைங்க, இது பண்ணக்கூடாது, இது தப்பாச்ச. அப்படி டிவி ஆஃப் பண்ற மணமகளா இருக்கணும், மணமகனா இருக்கணும். கெட்ட விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் தடுத்துக் கொள்ளட்டும், நல்ல விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஏவிக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வாழ்த்திருக்கிறார்கள். அந்த வாழ்த்தை நீங்களும் சொல்லி வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1.